போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அருட்கரம் தேடியுன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோ, அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருட்கரம் தேடியுன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோ. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை, ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை, மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உம் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நிதம் வருமோ துணையிருக்க, பெரும் புயலோ இலை மழையோ நிதம் வருமோ துணையிருக்க, நாளுமே அன்பாய் காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடியுன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தலைவராம் இயேசுவின் புரட்சி வணக்கங்களும் இறை தந்தை தாயின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவரையும் பாசத்துடனும் நேசத்துடனும் சகோதர வாஞ்சியுடனும் இந்த பாஸ்கா பள்ளிக்கு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நீங்களும் நாடும் இந்த இறை சந்நிதியிலே வந்து அந்த இயேசுடைய பாஸ்கா பள்ளியை கொண்டாடுகின்ற சமயத்திலே ஒன்று நம்முடைய நெஞ்சத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். நாம் அவருக்கு வாழ்வு தந்ததற்காக, வளமை தந்ததற்காக, செழுமை தந்ததற்காக, சக்தி தந்ததற்காக, சாத்தியம் தந்ததற்காக, வழிகாட்டியதற்காக, அதற்கு மேலாக வழி நடத்தியதற்காக அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். இங்குதான் இருக்கிறது ஒரு விவரம். நன்றி என்று சொல்லுகிற சமயத்திலே சொல்லால் மட்டும் செய்தோம் என்றால் அது சொல் நன்றியாக இருக்கும். ஆனால் நன்றியினை செய்ய வேண்டும், வாழ்விலே அதே வாசிக்கப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே, சொல்லிலே, செயலிலே, அனுபவத்திலே அது பிரசுரப்படுத்தப்பட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அது செய் நன்றி. சொல் நன்றி என்று சொல்லி நாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற சமயத்தில் அந்த இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பார், செய் நன்றி நிறைவு செய்தீர்களா, அதனை முழுமையை நோக்கி பயணிக்கின்றீர்களா? வாழ்க்கை பேச வேண்டும்.
சாட்சியம் பேச வேண்டும், நடமாடும் நற்செய்தியாக மாற வேண்டும், நம்முடைய லட்சிய இறையாட்சியாக அமைய வேண்டும். இல்லாத பட்சத்திலே, அதற்கான தயக்கத்தை காட்டுகின்ற தருணத்திலே மன வருத்தப்பட வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஏற்றுக்கொள்வோம் குறைகளை, நெஞ்சார வருத்தப்படுவோம், அவைகளை களைந்து குறைத்து முன்னே செல்வோம் என்று உறுதி கொண்டவர்களாக இறைவனுடைய பரிவு இரக்கத்தை நாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள், நம்முடைய தவறுகள் தயக்கங்கள் அனைத்தையும் மன்னித்து நிறை வாழ்வை நோக்கி, நிலை வாழ்வை நோக்கி நம்மை அவர் பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, வீழ்ச்சி ஒட்ட உலகினை உம்முடைய திருமகன் இயேசுடைய தாழ்ச்சியினால் மீண்டுமாக நிலை நிறுத்தி நீரே. அதனால் பாவங்களின் அடிமைத்தனம் அனைத்திலிருந்தும் நாங்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டவர்களாக உம்முடைய நம்பிக்கையாளருக்கு ஏற்ற முறையிலே புனித பேரன்பினை நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் அனைவரும் நிலையான மகிழ்ச்சியினை அடைந்திட நீரே வழிகாட்டுவீராக, வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். முதல் வாசகம். அவர்கள் காற்றை விதைத்தார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் நாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுளாலவே, கவிஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எபிரேயம் பாவம் செய்வதற்கென்றே பலிப்பீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின.
ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றனர். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்களுண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்களுண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போலாவார். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 9 இறைவசனங்கள் 32 38 வரை. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சினை இழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். பேயை இயேசு ஓட்டினார். பேச இயலாது இருந்தவர் உடனடியாக பேச ஆரம்பித்தார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்றார்கள். இஸ்ரேலே இவ்வாறாக ஒருபோதும் நாங்கள் கண்டதில்லை என்று தங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டார்கள். ஆனால் பரிசேயர்களோ, இவன் பேய்களுடைய தலைவனை கொண்டு பேய்களையே ஓட்டுகின்றான் என்று சொன்னார்கள். இயேசு நகரங்கள் சிற்றோர்கள் அனைத்தையும் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களிலே போதித்தார். இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய்கள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லாத ஆடுகளைப் போல அலக்களிக்கப்படுவதைக் கண்டு சோர்ந்து காணப்பட்டதையும் அவர் கண்டுட்டார். அப்போது அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து, அறுவடையோ மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ குறைவாக இருக்கின்றார்கள். ஆகையால் தேவையான வேலையாட்களை தம்முடைய அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையுடைய உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் நம்மிடம் பேசியிருக்க இறை வார்த்தைகளை இதயத்திலே பதித்த வண்ணமாக சற்று மன அமைதியிலே ஜெபிக்கின்றோம், சற்று தியானிக்கின்றோம். இறை இயேசுவில் இனியவர்களே, அந்த இலையினுடைய பெயர் மகேஷ். ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னதாக மும்பை நகரிலே நடந்த இந்த நிகழ்ச்சியானது என்னுடைய நினைவுக்கு வர அதை எடுத்து சொல்லி இந்த வாசிக்கப்பட்ட வாசகனும் இணைத்து பேச விரும்புகின்றேன். என்னுடைய சிந்தனை ஓட்டத்திலே கலந்து கொள்ள அதனுடைய அடிப்படையில் நான் எடுத்து வைக்கின்ற 3 கருத்துக்களையும் ஜபங்களாக மண்டாட்டுக்களாக இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற சமயத்திலே, ஆண்டவரே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் என்று நீங்களும் பதில் சொல்ல பணிவுடன் சகோதர வாஞ்சியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மகேஷ் என்பவர் அந்த இரவு ஏறக்குறைய 11:30 மணி நடு இரவு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் விமான நிலையம் செல்ல வேண்டும். அவர் ஒரு போட்டோகிராஃபர், ஒரு வீடியோகிராஃபர். அடுத்த தினம் காலை 5 மணிக்கு அவுரங்காபாத்திலே அவருக்கு நிகழ்ச்சி இருக்கிறது. அதை அவர் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். அதற்காக அந்த இரவிலே விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார். அந்த சபர்பன் அந்த ரயிலிலே அது இருந்த அந்த கம்பார்ட்மெண்டிலே அங்கு ஒரு பெண்மணி மூளையிலே அமர்ந்திருக்க, அவள் பிரசவ வேதனையிலே அவர் தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார். மற்றவர்கள் இருந்தார்கள், இல்லை என்று சொல்ல வரவில்லை. மற்ற பெண்களே இருந்தார்கள், அம்மாமார்கள், தங்கைமார்கள் இருந்தார்கள், சகோதரிகள் இருந்தார்கள். அந்த பிரசவ வேதனையை அந்த பெண்ணை பார்த்து அவர்கள் கவனம் கொள்ளவில்லை. இந்த மகேஷுக்கு கவனம் வந்தது. அதை பார்த்து கொண்டே இருந்தார். அதே சமயத்தில் நான் செல்ல வேண்டும், விமானத்தை பிடிக்க வேண்டும், அது இறுதி விமானம், நாளை காலை அங்கே இருக்க வேண்டும், இச்சமயத்தில் சென்று அடைய வேண்டும். அந்த வேகம் இருந்தது. அதே சமயத்திலே
இந்த நிகழ்வை பார்த்த சமயத்திலே மற்றொரு ஏக்கம் வந்தது. அது என்னவென்றால், அடுத்து எப்போது அந்த வண்டி நிற்குமோ என்று, அந்த ரயில் நிற்குமோ என்று அடுத்த ஸ்டேஷனில் நின்ற சமயத்திலே இவர் விரைந்தார். 4 பேரை அழைத்தார். அந்த பெண்மணியை அப்படியே வெளியே கொண்டு வந்திருக்கின்றார். மகேஷ் 27, 28 வயது, திருமணம் ஆகாதவர். இருந்தாலும் வாங்கி இருந்தது, இதயத்தில் ஒரு கசிவு இருந்தது, ஒரு ஈகை இருந்தது. வெளியே கொண்டு வந்தார். பெண்களை பார்த்தார். அதை யாராவது சேலை ஏதாவது வைத்திருந்தால் கொடுங்கள் என்று சொல்லி அந்த ரயில் நிலையத்திலே ஒரு தடுப்பை செய்தார். இச்சமயத்திலே தன்னுடைய கைபேசியை வைத்துக்கொண்டு தனக்கு தெரிந்த டாக்டர் மஞ்சுளா தொடர்பு கொள்கின்றார். வீடியோ கேமரா வைக்கின்றார். இச்சமயத்தில் எப்படி இந்த பிரசவம் பார்க்க வேண்டும் என்று கேட்க, அந்த மருத்துவர் டாக்டர் மஞ்சுளா சொல்ல 27 வயதுள்ள மகேஷ் அந்த சமயத்தில் பிரசவம் பார்க்கின்றார். வண்டி சென்று விட்டது. இவர் அந்த விமானத்தை தவற விட்டு விட்டார். நாளை காலை இருக்க வேண்டும், அந்த வாய்ப்பையும் நழுவ விட்டு விட்டார். ஆனா இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு நெஞ்சத்தில் ஒரு நிறைவு. தக்க சமயத்தில் தன்னுடைய நேச பாசக்கரத்தை நீட்டியது, தக்க சமயத்தில் ஒரு கற்பனை பெண்ணுக்கு உதவியது, நிறைவிலை மகிழ்ந்தார். அந்த சமயம் அடுத்த நாள் வேலைக்கு செல்ல முடியாமல் போனது, அது 2ஆம் பட்சம். நீங்கள் நினைப்பீர்கள், ஏன் இந்த நிகழ்ச்சி நான் இவ்வாறாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று. ஒரே காரணம், இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தியில் இவ்வாறாக இயேசு சொல்லுகின்றார். அது இயேசுவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கொண்ட பரிவு, கனிவு, உறவு. ஆயன் இல்லாத ஆடுகளை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு இதயத்திலே அது ஒரு கசிவு, கனிவு, பரிவு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக. ஆனா இன்றைய தினம் இறைவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு, எனக்கும், நம் அனைவருக்கும் ஒரு சவாலை தருகின்றார். மற்றவரை பார்த்துவிட்டு பார்வையாளராக செல்லக்கூடாது. நமக்கு ஒரு பரிவு இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும், உறவு இருக்க வேண்டும், நேசம் இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், மனித நேயம் இருக்க வேண்டும். அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். அறுவடையோ மிகுதி. அந்த ரயில் பெட்டியிலே மக்கள் மிகுதி, அறுவடையோ மிகுதி, ஆனா வேலை ஆட்களோ குறைவு. அது மகேஷ் மட்டுமே செய்ய வேண்டிய வேலையை, அந்த பணியினை, தனக்கு தெரியாத ஒரு பிரசவத்தை தன்னுடைய மருத்துவ நண்பருடன் உறவு கொண்டு, அதை தொடர்பு கொண்டு, அதன் அடிப்படையில் செய்தாரே, சும்மா சொல்லக்கூடாது. இட்ஸ் நாட் a simple act, it's a very sacred act. இது ஒரு சாதாரண சாமானிய நிகழ்வு அல்ல. அதே சமயத்தில் அது இறைவனை சார்ந்த அந்த பரிவை கொண்ட, மற்றவர்களுக்கு நேரங்காலம் பார்க்காது தன்னுடைய பணியினை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு செய்கின்ற பணி. இறைவன் ஆசீர்வதிப்பார். அது மகேஷ் யார் என்று எனக்கு தெரியாது. அந்த சமயத்தில் என்னுடைய மனதிலே பதிவானது. அந்த சமயத்தில் எனக்கே நான் ஒரு சவாலை தந்து கொண்டேன். அந்த சவாலை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், சமுதாயத்தில் நாம் இருக்கின்ற தலங்களிலே, சூழலிலேயே எத்தனையோ காரியங்கள் நடக்கும். ஏனோ தானோ என்று 10ஓடு 11ஆக நீங்களும் நானும் சென்றோம் என்றால், நம்மை படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற இறைவனுக்கே துரோகம் செய்கின்றோம். இறைவனுக்கு பணி செய்கின்றோம், இறைவனை வழிபடுகின்றோம். தவறே இல்லை. ஆனா வழிபடுவது நாணயத்தோடு ஒரு பக்கம், அதை மற்றவரை குறித்து கரிசனை கொள்வது, அது அந்த வழிபாடு அதிலும் முக்கியமானது. ஆகவேதான் முன்னுரையிலே சொன்னேன், இறைவனுக்கு நாம் சொல்ல வேண்டும் சொல் நன்றி, ஆனால் செய்ய வேண்டும் அந்த நன்றியை. புனித அந்தோணியாருடைய பரிந்துரையிலே, அவருடைய உந்துதலிலே இவ்வாறாக செவ்வாய்க்கிழமை என்று நாம் கூடி வருவது மட்டுமல்ல, இந்த திருப்பலியினை காண்கின்ற மாதா டிவியை சார்ந்த அனைத்து அன்பர்கள் நெஞ்சங்களுக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அதாவது வெவ்வேறு பகுதியில் இருந்து இந்த திருப்பலிகளை பங்கெடுக்கலாம். அந்த திருப்பலிகளை பங்கெடுக்கின்ற சமயத்திலே இறைவன் இந்த அழைப்பை, அறைக்குவலை தருகின்றார். உனக்கென்று வாழாதே. அதே சமயத்தில் இறைவனுக்கு வாழ்கின்றேன் என்று சொல்லி உன்னையே ஏமாற்றிக் கொள்ளாதே. இது உங்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, நான் எனக்கே சொல்லிக் கொள்கின்றேன். உங்களை முன்னே நின்று இவ்வாறாக மறைச்சு தந்து விடலாம். எனக்கும் உரைக்க வேண்டும், எனக்கும் அந்த சூடு சோர்கனை இருக்க வேண்டும், ஆனா மான மரியாதை இருக்க வேண்டும். நான் எனக்குன்னு வாழ்ந்தேன் என்றால் மாநிலத்துக்கே துரோகம், என்னை படைத்த மகேசனுக்கே துரோகம்.
ஆனா மற்றவர்களை குறித்து ஒரு வாஞ்சியுடன் வாழ்கின்ற சமயத்திலே இறைவன், தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கூரைய பொத்துக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அது மகேஷால் செய்ய முடியும் என்றால், அதை நடு இரவு சமயத்தில் செய்ய முடியும் என்றால், why not for you, why not for me, why not you, why not I, why not we? அத்தகைய முறையை நாம் செய்திட, அத்தகைய சிந்தையை செயல் வடிவமாக எடுத்துக்காட்ட சாத்தியத்தின் நல்ல இறைவன் வழங்கிட, நம்மை உருக்கி மற்றவரை குறித்து வெறுமனை பார்வையாளராக இல்லாமல் பாச நேச கரத்தை காட்டுகின்ற, பரிவை நீட்டுகின்ற, கனிவை எடுத்து காட்டுகின்ற அந்த இயல்பை நமக்கெல்லாம் இறைவன் தந்திட வேண்டும் என்று ஆண்டவரையே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கும். சூப்பர். இரண்டாவது இன்றைய வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அதுவும் மிகவும் சிறப்பானது. ஓசேயா பிரிவு 8 வாசிக்க கேட்டோம். அதை நீங்க அதை வாசித்த சமயத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் நீ மீண்டும் நான் சொல்ல போவதில்லை. அதில் எனக்கு ஒரு வார்த்தை ஒரு தரைக்கு 2 தரை, 2 தரைக்கு 3 தரை, 3 தரைக்கு 4 முறை சொன்ன கேட்டேன். அது என்ன தெரியுமா? அந்த இஸ்ராயேல் மக்கள் தங்களையே பாதுகாத்துக் கொண்டார்கள், தங்களுக்கே சிலை வைத்துக் கொண்டார்கள், தங்களுக்கான அரசர்களை தேர்வு செய்து கொண்டார்கள், தங்களுக்கான தெய்வங்களையும் அந்த கண்டுகுட்டியிலே மற்றதாக தேடினார்கள். தங்களுக்காக 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 என்று சொன்ன சமயத்திலே இன்றைய முதல் வாசகம் இவ்வாறாக சொல்கிறது. இறைவனுடைய வார்த்தை இவ்வாறாக இருக்கு. அவர்கள் செய்யலாம். அந்த சமயத்தில் என்னுடைய கோபத்தி ஃபயர் ஆஃப் மை ஆங்கர், கோபத்தி அக்கினி அவர்களை எரித்து விடும். இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியவர், ஆனா இன்றைய வாசகத்திலே சபிக்கின்றார். அந்த சபிப்பதே சபிப்பதற்காக அல்ல, சபிப்பதே நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்வதற்காக, சரி செய்து கொள்வதற்காக, சிறப்பு செய்து கொள்வதற்காக. அந்த விதத்திலே நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையை அப்படி அலசி பார்க்கின்ற சமயத்தில் நாம் அந்த கன்றுக்குட்டியை போல் அதை தொழ மாட்டோம். இல்லை, அதை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் சிலதை பற்றி கொண்டு அதை விட்டு விடுவாமல் அதை எங்களது என்று சொல்லி பற்றி கொண்டு தொற்றிக்கொண்டு மற்றவர்களை புறக்கணித்து போராணி பேசி அவர்களை மட்டும் தெரிகிறது நமக்கு உண்டு இயல்பு. அதை உதாரணத்துடன் நான் சொல்ல வேண்டும். நமக்கண்டு நாமே ஒரு வட்டம் வைத்துக் கொள்வோம். எனது ஜாதி, எனது இனம், எனது மொழி, எனது மதம், எனது வாழ்வு. எப்போது அப்படிப்பட்ட ஒரு சிறிய வட்டம் வருகிறதோ நாம் சுருங்கி விடுகின்றோம். இறைவனுடைய கோப தீக்கு இன்றைய முதல் வாசகம் ஓசையாவின் அடிப்படையிலே கோப தீக்கு நாம் காரணமாகி விடுகின்றோம். அவர் சபிக்க மாட்டார், ஆனால் சபிப்பதிலும் தயக்கம் காட்ட மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை சீர்திருத்த வேண்டும் என்று விரும்புகின்றார், சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார், நம்மை சூப்பர் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி சீர்திருத்தம் செய்வதற்கு நாம் அப்படிப்பட்ட ஜாதியம், வகுப்புவாதம், வர்ணவாதம், இனவெறி, மொழி வெறி. எனக்கு தெரியும் இச்சமயத்தில் இங்கே பங்கு கொள்கின்ற அன்பு நெஞ்சங்கள், அதே சமயத்தில் இந்த மாதா டிவியின் மூலமாக இந்த திருப்பலியை காண்கின்ற அன்பு நெஞ்சங்கள் கிறிஸ்தவர்களாக மட்டுமல்ல, கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. அதே சமயம் மாற்று மதங்களிலும் இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. என்று இறைவன் தருகின்ற அந்த அழைப்பானது கடந்து வா, தொடர்ந்து வா, பிரிந்து வா. நீ உணர்ந்தே தங்களது என்று சொல்லி, எனது எங்களது என்று சொல்லி சுருங்கி விடாதே, வெறித்திடு, விசாலமாக சிந்தனையை நீட்டிடு, அந்த பரந்த எண்ணத்தை கொண்டிடு, அதன் அடிப்படையிலே வாழ்ந்திடு, வரலாற்றை விலாசமாக்கிடு, அதற்கு மேலாக எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றிடு, முன்னேற்று. அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். என்னை முதல் வாசகமாக மூலமாக இறைவன் தெரிகின்ற அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். இந்த அறைக்கோளை ஏற்றுக்கொள்வோம். நாம அவ்வாறாக பரந்த சிந்தையிலே வாழ்வோம். சிறிய வட்டத்தை தொடர்ந்து கடந்து அதை பிரிந்து வந்து அனைவரையும் அரவணைக்கின்ற அப்படிப்பட்ட ஐக்கிய உணர்விலே வளர்வோம், வாழ்வோம்.
வரலாற்றை வளர்த்தெடுப்போம், மாற்றெடுப்போம். அதற்கு இறைவன் நிறைந்த வரத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரையே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மற்றொரு மூன்றாவது சிந்தனை, இது சற்று மாசங்களுக்கு புறம்பே உள்ளது, ஆனால் இன்றைய தினம் சொல்லி ஆக வேண்டும். அதாவது என்னவென்றால், நம்முடைய திரு அவையானது, திருச்சபையானது, அதற்கு மேல உலகமானது மக்கள் தொடர்பு வாரம் என்று கொண்டாடுகிறார். அச்சமயத்திலே நாம் நம்முடைய மக்கள் தொடர்பு சாதனத்தை குறித்த நம்முடைய கருத்துக்களை நாம் சரி செய்ய அழைப்பு தரப்படுகிறது. இதை குறித்து நம்முடைய திருத்தந்தை 14வது லியோ அவர்கள் இந்த ஆண்டு 2026 ஜனவரி மாதம் 27 இதற்கென்றே ஒரு மடலை எழுதியிருக்கின்றார். அதனுடைய சாரத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும். அந்த சாரத்தில் என்ன வருகின்றார் என்றால், அதாவது மக்கள் தொடர்பு சாதனம் வளர்ந்திருக்கின்ற விஞ்ஞான உலகத்திலே இருக்கின்றோம். ஆனால் அந்த விஞ்ஞானம் நமக்கு அஞ்ஞானத்தை தந்துவிடக்கூடாது. விஞ்ஞானம் மெய்ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த விஞ்ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்து இறைவனையே மறைத்து வாழ்கின்ற வாழ்வு இருக்கக்கூடாது. அந்த அப்படிப்பட்ட மக்கள் தொடர்பு சாதனங்கள் அது உண்மைக்கும், நேர்மைக்கும், நன்மைக்கும், வாய்மைக்கும் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு வருகின்ற செய்திகளை அப்படியே நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணி இல்ல அவர்களுக்கு அப்டேட் பண்ணி மற்றவர்கள் சர்க்குலேட் பண்ணுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். உண்மை என்று தெரிந்தால் அது மற்றொரு காரியம் பகிர்ந்து கொள்ளலாம். உண்மைக்கு நாம் என்றுமே நம்முடைய ஆதரவை காட்ட வேண்டும். உண்மையா இல்லையா தெரியவில்லையா அதை நிறுத்த வேண்டும். இதுவே பெரிய சவால் நவீன உலகத்தில். நான் என்னை பற்றியே சொல்லக்கூடாது, ஆனா சொன்னாலும் தவறு இல்லை. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. தெரியுமா, என்ற மொபைலே இல்லை. அப்படியே வாழ வேண்டும் என்று ஒரு 25-30 ஆண்டாக நான் வாழ்ந்து விட்டேன். அதே சமயத்திலே அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு தெரியும், நான் சார்ந்த குடும்பங்களிலே அது இருக்கிறது. குடும்பங்களிலும் இருக்கிறது, குடும்பங்களிலும் இருக்கிறது. ஆகவேதான் திருத்தந்தை லியோ இவ்வாறாக தருகின்றார். உண்மை என்று தெரிந்தால் 4 பேருக்கு அறிவிங்கள். ஏனென்றால் நற்செய்தியில் அதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு நகரங்கள் என்றும் சுற்றூர்கள் அனைத்தும் அவர் சுற்றி வந்தார். தொழுகை கூடங்களிலே இறையாட்சியை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். நமக்கு கிடைக்கின்ற செய்தி நல்ல செய்தியாக இருந்தால், நியாயமான செய்தியாக இருந்தால், நாணயமான செய்தியாக இருந்தால், நலமான செய்தியாக இருந்தால் பறைசாற்ற வேண்டும். அது இல்லாத பட்சத்திலே அதை பறைசாற்றுவது நிறுத்துவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். Don't forward this, don't circulate this, don't go on with this fake news. அது தெரியுதா தெரியவில்லையா, தெரியாத பட்சத்தை put a full stop, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. அது சாதாரணமாக சொல்லிவிட்டேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சமயத்திலே உங்களுடைய உள்மனதே சொல்லும், இதை ஏழுமா? ஆனால் இறைவன் வரத்தால் அனைத்தும் ஏழும். Nothing is impossible with God's grace. அப்ப மரியன்னைக்கு அந்த அதிதூதர் கபிரியேல் மங்கள வார்த்தை சொன்ன சமயத்திலே மரியாதை இவ்வாறாக கேட்கின்றார், அது எங்கனம் ஆகும். அப்போது அந்த கபிரியேல் அதிதூதர் இவ்வாறாக சொல்லுகின்றார், இறைவன் வரம் இருக்க அனைத்தும் ஏழும், அனைத்தும் ஏழும். Everything is possible, everything is feasible, everything is historical. அப்படிப்பட்ட உணவை இறைவன் நமக்கு வரம் தந்து வழி நடத்த, அதன் அடிப்படை மக்கள் தொடர்பு சாதனத்தின் மூலமாக நாம் உண்மைக்கு சான்று பகர, நேர்மையானதை பகிர்ந்து கொள்ள, அதன் அடிப்படையில் நற்செய்தியை பறைசாட்டுகிற அப்படிப்பட்ட திருப்பணியிலே நாம் பங்கெடுக்க ஆவியான ஆற்றல் நிறைந்து வழங்கிட வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்து நிற்கின்றோம். மற்ற இறை நம்பிக்கைகளை இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது இறைவார்த்தையில் நிலைத்து மக்களின் நம்பிக்கையின் ஒளியாகவும் அன்பின் சாட்சிகளாகவும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றாகிய இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்கு ஞானத்தையும் நேர்மையையும் தந்து மக்கள் நலனையே முதன்மையாக கொண்டு அமைதி,
நீதி ஒற்றுமை நிலவ செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நம்பி நாடி உம்மை பக்தர்கள் அனைவருக்கும் உறுதியான விசுவாசத்தையும் மன அமைதியையும் அவர்களுக்கு வேண்டுகின்ற தேவைகளில் உமது திருவுளத்தின்படி அருளையும் வழங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, பள்ளிக்கு செல்லும் அனைத்து குழந்தைகளையும் உமது பாதுகாப்பில் காத்தருளும். அவர்களுக்கு நல்ல உடல் நலம், கல்வியில் சிறந்து விளங்கும் அறிவு, நல்லொழுக்கம், ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிதல் ஆகிய வரங்களை வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இச்சமயத்தில் ஒரு சிறப்பு மன்றாட்டையும் இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். இன்றைய உலகிலே ஒரு 42 நாடுகள் யுத்தத்திலே இருக்கிறது. அதுவும் இயேசு பிறந்த வளர்ந்த நாடு அந்த இஸ்ராயல், அந்த ஈரான், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், உக்ரைன், ரஷ்யா, மியான்மார், ஆப்கானிஸ்தான், இப்படிப்பட்ட தேசங்களிலே நாடுகளிலே ஏழைகள் பாதிக்கப்பட்டு இருக்க யுத்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இறைவனுடைய வழிபாட்டிலே பங்கெடுக்கின்றோம். நல்ல இறைவன் தக்க முறையிலே தெளிவை துணிவை தந்து அறிவை தந்து சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் அதன் அடிப்படையிலே ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்து மக்களுக்கு மகிழ்ச்சியையும் மாண்பையும் மீண்டும் வழங்கும் பாதை எடுத்து காட்டுவார். அதற்கு இறைவனை வழிநடத்துவார். நம்பிக்கையுடன் அமர்கின்றோம், காணிக்கை பாடல் பாடுகின்றோம். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோ, சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோ. உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோ, சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோ. ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர். அன்பர்களையே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த காணிக்கைகள் இறை தந்தை தாய் கேட்டதாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் உமது கைகளில் இந்த பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய பெயரின் மாட்சிக்காக நாங்கள் தேர்வு செய்திருக்கின்ற காணிக்கைகளை நீரே தூய்மைப்படுத்துவீராக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செய்தி புரிவதிலே நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல நீரே வழிகாட்டி வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, உம்முடைய அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எதேனும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும், நீதியாகும், கடமையாகும், மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய வார்த்தையான இயேசு வழியாகவே அனைத்தையும் அனைவரையும் நீர் படைத்தாய். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பி வைத்தாய். அவர் தூய் ஆவியினால் உடலெடுத்து மரியாளிடமிருந்து பிறந்து
உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய கரங்களை விரித்து பாடுபட்டார், சாவை வென்றார். உயிர்ப்பையும் உன்னதத்தையும் அவருக்கு மட்டுமல்லாது மாநிலத்துக்கே வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார். இவற்றிற்கெல்லாம் சிறப்பான முறையிலே நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே படைப்புக்கு ஆகிய அனைத்திலும் இணைந்து நாங்கள் ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளை கடவுளாம் ஆண்டவர், விண்ணகவும் மன்னகவும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்றாக உச்சமாக அமைகின்றவர். ஆகவே உம்முடைய தூய் ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். இவ்வாறாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மையே கையளித்த இரவு அப்பத்தை எடுத்தார், நன்றி செலுத்தினார், அதை பெற்றார், தம்முடைய சீடருக்கு வழங்கிய போது இயேசு கூறியதாவது: அனைவரும் இதனை பெற்று உண்ணுங்கள், ஏன் உங்கள் அனைவருக்காகவும் கையளிக்கப்படும் எனது உடல் இது. அவனவே அந்த இரவு விருந்தின் இறுதியிலே மீண்டுமாக வந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறிய பிறகு தம்முடைய சீடருக்கு வழங்கிய போது இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் புதிய நீதிக்கான நிலையான உடன்படிக்கைக்கான என்னுடைய இரத்தத்தின் கிண்ணம் இது. பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் இது சிந்தப்படுகிறது. நீங்களும் இதனையே என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் தியாகம் நிறைந்த இறப்பினையும் வெற்றி கொண்ட உயிர்ப்பினையும் விண்ணேற்பினையும் நினைவு கூர்ந்தவர்களாக வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் விடுதலை தருகின்ற கிண்ணத்தையும் உமக்கு அர்ப்பணம் செய்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கும் பரந்த சமுதாயத்திற்கும் இயற்கை படைப்பிற்கும் ஊழியம் புரிய தகுதி உடையவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டாயே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலுமாக இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மிடம் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற அனைத்து மக்களையும், அனைத்து மதம் மார்க்கங்களை சேர்ந்தவர்களையும் சார்ந்தவர்களையும், அதிலும் சிறப்பாக உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்களுடைய திருத்தந்தை இல்லையோ, எங்களுடைய பேராயு ஜார்ஜ், ஏனைய திருநிலை ஆகிய அனைவருடனும் நாங்களும் உமது அன்பிலே பண்பிலே நிறைவு பெற செய்தரும். இறந்த அனைவரையும் அதிலும் சிறப்பாக இன்று இதனை நினைவுபடுத்தி பார்க்கின்ற ஆத்மாக்கள், மேலுமாக யாரும் நினைத்து பார்க்காத ஆத்மாக்கள், அவர்கள் குறித்து பரிவிரக்கம் கொண்டு அவர்கள் உம்முடைய மாண்பிட்டுக்கு அழைத்துச் சென்று நித்திய சாந்தியை உடைய கொடையாக தாரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் அன்னையாகிய மரியா, உடைய வாழ்க்கை துணைவராகிய யோசேப்பு, எங்களுடைய பாதுகாவலர் அந்தோனியா, உலகிலே உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் தர உம்மிடம் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைவனை அப்பா, தந்தாய், பிதாவே என்று அழைக்கின்ற உரிமையை, பெருமையை நமது தலைவன் ஆண்டவர் தந்திருக்க அவர் சொன்ன கற்பித்த அன்பு ஜெபத்தை ஒரே குரலாக சொல்லுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்களுடைய வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உமையிடம் மண்டாடுகின்றோம். உம்முடைய பரிவு இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிக்கும் பேரின்பதற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய உயிர்ப்பின் கொடையாக அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். நிலையான நித்தியத்துக்குமான அமைதியை உங்களுக்கு தந்து செல்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதி நம் அனைவருடனும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் அந்த இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆயன் இல்லாத ஆடுகளாக அலைந்து கலைந்து சபையத்திலே நல்லாயனாக தன்னையே பிரசனப்படுத்திய இயேசுவர். ஆனா அவர் மட்டுமல்ல நல்லாயன். நீங்களும் நல்ல ஆடுகள், நீங்களும் நல்ல சமாரியர்கள். மகேஷ் இருக்க முடியும் என்றால் ஒய் நாட் யூ, ஒய் நாட் வி? நாமும் அத்தகைய முறையிலே மற்றவர்களுக்கு நம்முடைய பாச நேச கரத்தை நீட்டுகின்ற வாஞ்சைக்காக இயேசு தருகின்ற சவாலின் அடையாளமாக அவருடைய திருவிருந்திற்கு வரவேற்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருள, எனது ஆத்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் அனைவருக்கும் அத்தகைய தியாக வாஞ்சையை நிறைவாக பெற்றுத் தருவதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார்.
மாறாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை படிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகவே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நீ நிறைவு பெற்ற நாங்கள் அனைவரும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். எங்களுடைய விடுதலை தருகின்ற கொடைகளை நாங்கள் என்றென்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது வாழ்த்த வணங்க அருள் தருவீராக.
என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இன்றைய தினம் ஒரு சிறப்பு உறுதிமொழி இருக்கிறது. மக்களுடைய சமூக தொடர்பு அதை வாரம் என்று சொல்லி அந்த சிறப்பு தினத்திலே நாம் அனைவரும் உறுதி எடுக்க திருச்சபையும் அதற்கு மேலாக மாநில உலகும் நமக்கு அழைப்பு தருகிறது. ஆகவே அந்த உறுதிமொழியினை நான் சொல்ல சொல்ல நீங்களும் உரக்க சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, மனித மாண்பினை பாதுகாக்கும் மனித மாண்பினை பாதுகாக்கும் மனதினை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு தாரும். மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே மாநிலத்தின் முன்னேற்றத்துக்காக எண்ணிம தொழில் நுட்பமானது என தொலைநுட்பமானவை என அறிந்து கொண்டு செயல்படுகின்ற ஆற்றலை தாரும். தவறான தகவல்களை நாங்கள் பரப்பாமல் உண்மையை மட்டுமே நம்பிக்கை தன்மை கொண்டவை மட்டுமே முதன்மைப்படுத்துகின்ற மன உறுதியினை எங்களுக்கு வழங்கும். எங்களின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவுக்கு கையளித்து விடாமலும் மேலுமாக தேவையில்லாமல் தகவல்களை பகிர்ந்து விடாமலும் நாங்கள் வாழ்ந்திட தேவையான விழிப்புணர்வை எங்கள் அனைவருக்கும் நிறைந்து தாரும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்குள் உரையாடல் கருவிகள் நுழைய அனுமதி தராமல் எங்களுடைய குடும்பத்தினரோடும் பரந்த சமுதாயத்துடனும் நேரடியாக உரையாடுவதிலே மகிழ்வும் நிறைவும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழவும் வளரவும் வரம் தாரும். ஆமென். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இச்சமயத்திலே பல்வேறு பகுதியிலிருந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருப்போம். நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். அதற்கு மேலே என்னுடைய சிந்தனையை பாருங்கள். நாமும் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். We need to be a blessing to one another. We need to be a grace to one another. And after attending a mass like this, when you go out, we need to have that particular perspective of the divine. அந்த இறைவனை பிரசன்னப்படுத்தி வாழ்ந்திட, அதன் அடிப்படை இறை ஆசீர்வாதத்தை நாம் மற்றவருக்கு வழங்கிட சென்று வருகின்றோம். திருப்படி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.